வணக்கம். நான் உங்க அன்பு தமிழ். இந்த வீடியோல பார்த்தீங்கன்னா, நம்ம ஜிக்லோ பத்தி பார்க்க போறோம். ஜிக்லோனா என்ன? சில பேருக்குள்ள பல பேருக்கு இந்த வார்த்தை புதுசா இருக்கும். அந்த வார்த்தை நெறைய பேர் கேள்விப்பட்டுருக்க மாட்டீங்க. இந்த உலகத்தில நல்லது, கெட்டது நெறைய விஷயம் இருக்கும். ஆனா, எதுவா இருந்தாலும் சரி, எல்லாமே தெரிஞ்சு வச்சுக்கோங்க. எதுவுமே இது நல்லது, இதுதான் கெட்டதுன்னு யாருமே தீர்மானிச்சதே கிடையாது. ஒவ்வொரு மனுஷனுக்கு ஏத்த மாரி, எத்திக்ஸ் ஏத்த மாரி மாத்திக்கிட்டே இருக்கும். காசு இருக்கிறவனுக்கு எல்லாமே நல்லதா இருக்கும். இல்லாதவனுக்கு இது நல்லது, கெட்டது ஏத்து பழகுன மாரி இருக்கும். எதுவா இருந்தாலும் சரி, எல்லாத்தையும் தெரிஞ்சு வச்சு உங்களுக்கு புடிச்ச வழிய தேர்ந்தெடுத்துட்டு போங்க. ஃபஸ்ட்டு ஜிக்லோனா என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா, இந்த டாபிக் பத்தி பேசுறது முன்னாடி கொஞ்சம் இது நம்ம சமுதாயத்துக்கு சொல்லலாமா? வேணாமா? சோஷியல் ரீதியா நம்மளே அது இன்ஃப்ளூயன்ஸ் பண்ற மாரி இருந்துறக்கூடாதுன்னு யோசிச்சேன். அப்புறமா இது தானாவே இன்ஃப்ளூயன்ஸ் ஆகிக்கிட்டே இருக்கும்போது, நம்ம இந்த விஷயத்த பத்தி பேசாம இருந்தா தப்பாயிரும். பேசுவோம், என்ன ஆகுதுன்னு பார்த்துக்கலாம். அப்படிங்கிறதுக்காக தான் அந்த வீடியோ மேக் பண்ணி போடுறேன். ஃபர்ஸ்ட்டு ஜிக்லோங்கிறது எத மீன் பண்ணியிருக்குன்னா, ப்ராஸ்டிடியூஷன் அப்படி ஒரு நேம் எடுத்துக்கிட்டீங்கன்னா, நம்ம என்ன நெனச்சுருவோம், மைண்டுக்கு வரது எல்லாமே ஃபீமேலா தான் இருப்பாங்க. ஏன்னா, ஃபீமேல் மட்டும் தான் இந்த மாரி தொழில்ல ஈடுபாடு கொண்டிருக்காங்க அப்படின்னு தெரியும். அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டா ஃபீமேலுக்கு பதிலா மேல் இருந்தாங்கன்னா, அவனுக்கான பேர் தான் பார்த்தீங்கன்னா, ஜிக்லோன்னு சொல்லுவாங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மேல் ஒரு ஃபீமேல் கிட்ட காசுக்காக பார்த்தீங்கன்னா, அவன் செக்ஸ் வச்சுக்க அந்த ஃபீமேல் கிட்ட, அந்த ஃபீமேல் காசு குடுத்து ஒரு ஆண வாங்கிக்கிறாங்க அப்டின்னா, அவனுக்கு பேர் தான் ஜிக்லோ. இது ஒரிஜினேட் ஆன இடம் எங்கன்னு பார்த்தீங்கன்னா, 300 வருஷத்துக்கு முன்னாடி பிரான்ஸ் நாடு இருக்கு பார்த்தீங்களா, அந்த பிரான்ஸ் நாட்ல பார்த்தீங்கன்னா, நெறைய கிளப்லாம் இருக்கும். அந்த கிளப்ல பார்த்தீங்கன்னா, நெறைய பெண்கள்லாம் வரும்போது, அவங்க டான்ஸ் ஆடுறதுக்கு பார்ட்னர் இல்லாம இருந்தாங்க. அப்ப அந்த கிளப் அசோசியேஷன் என்ன பண்ணாங்கன்னா, நெறைய மென்லாம் வச்சிருந்தாங்க. நெறைய பசங்கலாம் வச்சுக்கிட்டு, அந்த பசங்கள அந்த ஃபீமேலுக்கு யார் வேணுமோ அவங்க தேர்ந்தெடுத்துட்டு போயிட்டு, காசு குடுத்து அந்த பையன வாங்கிட்டு டான்ஸ் ஆடிக்கலாம் அப்டிங்கிறது தான் இருந்தது. அதுக்கப்புறம் என்னாச்சு, எவ்வளோ கேட்குறான் முக்காவாசி பெண்கள் என்ன பண்ணாங்கன்னா, யங்கா இருக்கிற பையனா பார்த்து தேர்ந்தெடுப்பாங்க. எடுத்துட்டு காசு குடுத்துட்டு அவன விலைக்கு வாங்கிட்டு அவங்க கூட டான்ஸ் ஆடுவான். அதுக்கு சர்டைன் கமிஷன் கிளப் ஓனர்ஸ் இருப்பாங்க. பேலன்ஸ் காசு பார்த்தீங்கன்னா, அந்த பையன்கிட்ட குடுத்துருவாங்க. இப்படி இருந்தது. அது அப்படியே அப்டேட் ஆயிட்டு என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, அது அப்படியே செக்சுவல் ரீதியா அந்த கிளப்புக்குள்ள செக்சுவல் வச்சுக்கிற மாரி ஆகுது. அந்த கிளப்புக்குள்ள நீங்க யார் கூட வேணாலும் செக்ஸ் வச்சுக்கலாம். எ எ அதே பார்ட்னர் கிட்ட கூட எக்ஸ்ட்ரா அமௌண்ட் பே பண்ணி கூட செக்ஸ் வச்சுக்கலாம். ஆனா, அதுக்கு அமௌண்ட் பே பண்ணணும் அப்படிங்கிற சிச்சுவேஷன் போகுது. இது மாரி பெண்கள்லாம் பார்த்தீங்கன்னா, எங்க தேர்ந்தெடுக்கிறாங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த பெண்கள் எல்லாருமே பார்த்தீங்கன்னா, ஹஸ்பண்ட் தூரமா இருக்காங்க. ஹஸ்பண்ட் பார்த்தீங்கன்னா, அந்த பெண்ணுக்கு சரியா சாட்டிஸ்ஃபை பண்ணாம இருப்பாங்க செக்சுவல் ரீதியா. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா, எனக்கு காசு தேவை இருக்கு. அப்புறமா என்கிட்ட காசு இருக்கு. அதனால நான் என் லைஃப் என்ஜாய் பண்ணி வாங்கிப்பேன் அப்படிங்கிற பெண்கள் இருப்பாங்க. இது மாரி பெண்கள் எல்லாருமே பார்த்தீங்கன்னா, இது மாரி இருந்திருந்தாங்க. அந்த டைம்ல. இது ஒரிஜினலான இடம் பார்த்தீங்கன்னா, பிரான்ஸ். இப்படி இருந்துட்டு இருக்கும்போது என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, இது அப்படியே பரவ ஆரம்பிக்குது. யூரோப் கண்ட்ரி முக்காவாசி பரவ ஆரம்பிக்குது. இது மாரி பரவிட்டே இருக்கும்போது பார்த்தீங்கன்னா, ஒரு கட்டத்தில இந்தியாவுக்கு வருது. இந்தியாவுல என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, முக்காவாசி இது மாரி நிலைமை இது மாரி ஒரு இன்சிடென்ட்ஸ் நடக்குது. மெயினா எங்க நடக்கும்னு பார்த்தீங்கன்னா, பாப்புலேஷன் அதிகமா இருக்கிற இடம். எந்த பாப்புலேஷன் அதிகமா இருக்கோ, அந்த நாட்ல எவன் நெறைய பணக்காரங்க இருக்காங்களோ, அது மாரி சின்ன சின்ன ஸ்டேட்ஸ்ல எங்கெல்லாம் நெறைய பணக்காரங்க இருக்காங்க, எங்கெல்லாம் பணம் ஃப்ளக்சுவேஷன் ரொம்ப அதிகமா இருக்கோ, அவங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா, இந்த மாரி தொழில் ஈடுபாடு பண்ணிட்டு இருக்காங்க. இது மெயின் பார்த்தீங்கன்னா, இதுக்கான பசங்கள எப்படி தேர்ந்தெடுக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, யார் ஒருத்தர் எந்த பையன் காசுக்காக ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கான். அப்புறமா பார்த்தீங்கன்னா, எந்த பையன் வில்லேஜ் சைட்ல இருந்து காலேஜ்க்கு வரும்போது பார்த்தீங்கன்னா, சிட்டி சைடு காலேஜ்லாம் ஃபீஸ் கட்ட முடியாம கஷ்டப்பட்டு பார்ட் டைம் ஜாப் செஞ்சுட்டு இருப்பாங்கல்ல, அது மாரி பசங்க. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா, ஃபேமிலி சைடு ரொம்ப வீக். அப்புறமா பார்த்தீங்கன்னா, ஃபேமிலிக்கே காசு குடுக்குற நிலைமையில இல்ல. ஃபேமிலி சைடு மாட்டிக்கிட்டு இருக்காங்க. ஃபினான்ஷியல் ரீதியா சப்போர்ட் தேவைப்படுது. அது மாரி பசங்க. இஎம்ஐ பைக்குக்கு இஎம்ஐ கட்ட முடியாம இருப்பான் பார்த்தீங்களா, அது மாரி பசங்க முக்காவாசி எல்லாமே மிடில் மிடில் கிளாஸ் பசங்க. இது மாரி பசங்கள எல்லாமே ஃபோக்கஸ் பண்ணுவான். இது மாரி பசங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா, இது மாரி தொழில் இருந்திருக்காங்க. இதுக்கப்புறமா என்ன ஆகுது பார்த்தீங்கன்னா, இந்த ஃபீமேல் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்க என்ன பண்ணுவாங்க பார்த்தீங்கன்னா, ஹஸ்பண்ட் ரொம்ப பிசினஸ் ரீதியா பார்த்தீங்கன்னா, வெளிநாட்டுக்கு போறது. அப்புறம் பார்த்தீங்கன்னா, எங்கேயாவது மீட்டிங் அரேஞ்ச் பண்ண முடியாம வெளிநாட்டுக்கு போறது. ஹஸ்பண்ட் இறந்தவங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ஹஸ்பண்ட் இல்லாம ஹஸ்பண்ட் எனக்கு சரியா சாட்டிஸ்ஃபை பண்ணாம இருக்கு. ஹஸ்பண்ட் ஆஃபீஸ் போற டைம்ல பார்த்தீங்கன்னா, இது மாரி தொழில் ஈடுபடுறவங்க. இது மாரி இதுக்கு நடுவுல புரோக்கர், ஏஜென்ட் இருப்பாங்க பார்த்தீங்களா, அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, ஃபீமேல் கிட்ட இன்ஃபர்மேஷன் வாங்கிட்டு இந்த புரோக்கர்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா, மேல மைண்ட் வாஷ் பண்ணுவாங்க. மைண்ட் வாஷ் பண்ணிட்டு, "உனக்கு ஒன் டைம் பண்ணாலும் உன் லைஃப் டைம் செட்டில்மெண்ட்ரா, விட்றாத சான்ஸ்" அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னு சொல்லும்போது என்ன ஆகும்னு தெரியல. அந்த மேல் என்ன பண்ணுவாங்க, சரி ஓகே ஒரு வாட்டி தானே என்ன ஆயிற போகுதுன்னு சொல்லிட்டு அந்த மேலும் மைண்ட் செட் மாறிடுவாங்க. மாறுனதுக்கப்புறம் அந்த தொழில் ஈடுபடுவாங்க. இதுக்கு பேர் தான் பார்த்தீங்கன்னா என்னன்னு சொல்லுவாங்கன்னா, கரெக்ட்டா ஜிக்லோன்னு சொல்லுவாங்க. இதுக்கு பேர் தான் ஜிக்லோ. இப்படி தான் இருந்துட்டு இருந்தது. இப்படி இருந்துட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா, இதுக்கு பேர் ஜிக்லோ. இது மெயின் பார்த்தீங்கன்னா, சில பசங்க இது மாரி பண்ணிட்டு இருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா ட்ரெண்ட் அப்படியே மாறிக்கிட்டே இருக்கு. இது இது கூட என்னன்னு சொல்ல ஆக்சுவலா நம்ம எப்படி பார்க்கணும் பார்த்தீங்கன்னா, ஒரு ஸ்கேம் ரீதியா கூட நடந்துட்டு இருக்கு. ஸ்கேம் பார்த்தீங்கன்னா, சாதாரண ஒரு இன்டர்நெட்ல இருந்து
சின்ன சின்ன ரீதியாவும் வந்து பார்த்திங்கன்னா நிறைய இடத்துல நம்ம ஏமாந்துட்டு இருக்கோம். இது மாதிரி ஸ்கேம்ஸ் எல்லாமே நடந்துகிட்டு இருக்கு. இது வந்து மெயின் வந்து பார்த்திங்கன்னா சின்ன சின்னதாக பிஸ்னஸ் பண்ணுறோன்னு சொல்லிட்டு இனிஷியல் அமௌண்ட் கேட்குறது, ஏமாற்றிட்டு போகிறது, அதுமாதிரி இருந்துகிட்டு இருக்கும்போது சில பசங்களோட அறிவு சில பசங்களாம் என்ன பண்ணுவாங்கன்னா, சரி இவங்க தான் சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு நம்மளும் வந்து இது பண்ணிக்கலாம் சொல்லிட்டு ஒரு வெப்சைட்டை தேட ஆரம்பிப்பாங்க. வெப்சைட்டில் சோஷியல் மீடியாவில் வெப்சைட் தேடும்போது பார்த்தீங்கன்னா, ஓகே இது மாதிரி வந்து வெப்சைட் வரும்போது ஜிக்லோ வெப்சைட்டில் போயிட்டு ஓகே இவங்க சொல்கிறாங்க, அவங்க நேம்ஸ் எல்லாமே டைப் பண்ணி போட்டுட்டு ஓகே வெரிஃபை ஆகிற ஸ்டேஜில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, நீங்கள் ஒரு 10,000 கொடுக்குற மாதிரி இருக்கும். நீங்கள் 10,000 கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு நான் வெரிஃபை பண்ணிப்பேன். உங்களுக்கான ஏற்ற பார்ட்னரோட கான்டாக்ட் நம்பர் கொடுப்பேன், பேங்க்ஸ் டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுப்பேன்னு சொல்லுவாங்க. சொன்னதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, அவனும் வந்து சரி 10,000 அவனும் வந்து அவன் ஃப்ரெண்டு கிட்ட வீட்டில் யார்கிட்ட அதை வாங்கி 10,000 கொடுத்துருவோம் அப்படின்னு கட்டிடுவாங்க. கட்டினதுக்கப்புறமா என்ன ஆகும் வந்து பார்த்தீங்கன்னா, என்ன பண்ணுறதுன்னு தெரியாத அவங்க வந்து ஏமாற்றிட்டு போயிடுவாங்க. ஏமாற்றி போனதுக்கப்புறம் அந்த பையன் தான் மாட்டிக்கிட்டு முழிப்பான். இது மாதிரி இருந்துகிட்டு இருக்கு. தயவு செஞ்சு யாரும் ஏமாந்துடாதீங்க. இது மெயின் வந்து யார் அதிகமாக இன்வால்வ் ஆகியிருக்காங்கன்னு சொல்கிறாங்க வந்து பார்த்தீங்கன்னா, நிறைய காசு இருக்கிற ஃபீமேல்ஸ் எல்லாம் வந்து இன்ட்ரெஸ்டான மேல் கிட்ட பழகுறதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு ஏற்ற மேல் அவங்க எப்படி வந்து எதிர்பார்க்குறாங்க, அது மாதிரி மேல வந்து இது தேர்ந்தெடுக்கிறதுக்காக வந்து ஃபீமேல்ஸ் வந்து இது மாதிரி புரோக்கர்ஸ் எல்லாம் தேர்ந்தெடுக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இது மாதிரி இருந்துட்டு இருக்கும்போது மெயின் இதில் வந்து நிறைய இன்வால்வ்மெண்ட் ஆகுறது வந்து பார்த்திங்கன்னா ஆக்டர்ஸ்ன்னு சொல்கிறாங்க. நிறைய ஆக்டர்ஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா டைவர்ஸ் ஆகுறதா இருக்கட்டும். அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஆக்டர்ஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வந்து மேரேஜ் ஆகாது. ஏன்னா ஒரு ஆக்டர்னாலே வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் ஒரு மாதிரியா பார்க்க ஆரம்பிப்பாங்க. எனக்கு மேரேஜ் ஆகாது. அந்த தொழிலும் வந்து பார்த்திங்கன்னா சில பேர் வந்து பார்த்திங்கன்னா நிறைய புனிதமாக வந்து பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. சில பேர் வந்து என் தொழிலுக்கு வந்து துரோகம் பண்ண விட மாட்டாங்கன்னு பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஆனால் சில பேர் வந்து தப்பான கண்ணோட்டத்தில் பார்க்கறதுனால வந்து பார்த்திங்கன்னா அது மாதிரி தொழிலுக்கும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு பிளாக் மார்க் வந்துருது. இது மாதிரி தொழில் வந்து பார்த்திங்கன்னா யாரும் வந்து கணவன் இறந்த பெண்மார்கள் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பணக்காரனாக இருந்தாங்கன்னா, சரி நம்மக்கிட்ட தான் பணம் இருக்கே, நம்ம வந்து சப்போர்ட் பண்ணுறதுக்கு ஆளுங்க தேவைப்படுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு காசு கொடுத்து ஏதோ ஒரு ஆணை வந்து வச்சுக்கிட்டு, அந்த ஆண் மூலிமா வந்து அவங்களுக்கு தேவைப்படுற செக்ஷுவல் சாட்டிஸ்ஃபேக்ஷனை அனுபவிச்சு விடுறது அப்படின்னு சொல்கிறாங்க. இது மாதிரிலாம் வந்து இந்த உலகம் வந்து போய்க்கிட்டே இருக்குது. இது மட்டும் இல்லாமல் எல்ஜிபிடி இன்னும் ஃப்யூச்சர்லாம் எப்படி இருக்க போகுதுன்னு தெரில. இன்னும் வந்து ட்ரெண்டு வந்து இன்னும் எப்படிலாம் மாறிக்கிட்டே இருக்குன்னு தெரியல. நம்மளோட கலாச்சாரத்தை வந்து நம்மளே அழிச்சிட்டு இருக்கோம் அப்படின்னு நம்ம ஃபீல் பண்ணிகிட்டே இருப்போம். ஏன்னா ஒருவனுக்கு ஒருத்திங்கிறது போயிட்டு ஒருவன் வந்து யார் வேணாலும் வச்சுக்கலாம், எப்படி வேணாலும் வந்து பழகிக்கலாம். லிவிங் டுகெதர் இது மாதிரி வந்து நம்ம மாறிக்கிட்டே இருக்கோம். இந்த மாற்றத்தை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா, இன்னொரு விஷயம் சொல்லணும்னு நினச்சேன். ஒரு கமெண்ட்டில் வந்து ஒரு மெசேஜ் பார்த்தேன். இதை பற்றி ரிசர்ச் பண்ணும்போது என்னென்னு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு பெண் வந்து என்னன்னு சொல்லிட்டு ஒரு கமெண்ட் போட்டிருந்தாங்க. எங்களால் வந்து ஒரு ஆணை கூட காசு கொடுத்து விலைக்கு வாங்கிக்க முடியும். ஒரு ஆண்கிட்ட வந்து சாட்டிஸ்ஃபை வந்து எங்களால் காசு கொடுத்து விலைக்கு வாங்கிக்க முடியும். அந்த கருப்பு வந்து பார்த்தீங்கன்னா, எங்களுக்கு வந்து எப்படி இருந்தாலும் பரவாயில்ல. எங்களுக்கு தேவை வந்து காசு. அதுவே என்ன புரிஞ்சுக்கலாம், ஒரு ஆண் மட்டும் தான் வந்து நாங்க போகிறோம்னா வந்து ஒரு பெண் மட்டும் தான் வந்து காசு கொடுத்து போயிருப்போம். ஒரு பெண் மட்டும் தான் வந்து பார்த்தீங்கன்னா காசுக்கு எதிர்பார்த்துலாம் போக மாட்டாங்க. ஒரு ஆண் கூட காசுக்கு எதிர்பார்த்துட்டு வருவாங்க, செக்ஷுவல் ரீதியா அப்படின்னு சொல்கிறாங்க அந்த பெண்ணு. இது வந்து எனக்கு எப்படி இருந்ததுன்னா, நம்ம வந்து ஒரு பெண்ணுக்கிட்ட பழகுறோம். அந்த நோக்கம் ஃபுல்லாவே வந்து செக்ஷுவல் ரீதியா அந்த பொண்ணுக்கிட்ட அது எதிர்பார்த்து தான் பழகுறோம் அப்படின்னு நினைக்கிறாங்க. கண்டிப்பா வந்து அது கிடையாது. ஆண்கள் எப்பவுமே அப்படி கிடையாது. நம்ம வந்து பார்த்திங்கன்னா, பெண்கள வந்து ரொம்ப புனிதமா தான் பார்க்குறோம் அப்படிங்கிற நிலைமை போயிட்டு, நம்மளும் வந்து காசு கொடுத்து தான் இப்படி பண்ண ஆரம்பிச்சிடும். ஆணுக்கும் பெண்ணுக்கும் என்ன வித்தியாசம்? ஆணும் பெண்ணும் சமம் எப்பயும் ஒண்ணாவே இருக்கட்டும். ஒரு காசு கொடுத்தா ஒரு விஷயம் தேவை. நம்மளால வந்து பார்த்திங்கன்னா, ஒரு ஆண் வந்து எந்த வேலை வேணாலும் இறங்கி செய்ய முடியும். தயவு செஞ்சு இந்த மாதிரி தொழிலுக்குலாம் எதுவும் போகாதீங்க. இந்த வீடியோ தான் உங்ககிட்ட ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். இந்த இன்ஃபர்மேஷன் வந்து உங்களுக்கு ஏதாச்சும் இது புரியல, இது மாதிரி ஒன்று இருக்கா? யாருக்கா இது புதுசாக இருந்தால் எதுவாக இருந்தால் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம இதை பற்றி பேசலாம். பாய்.